ஹலோ எவ்ரிபடி. இப்போ கோவிடில் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். மதுரை இஸ் ஆக்சுவலி இம்ப்ரூவிங், பாசிட்டிவாக சொல்லிட்டுருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் த டெத் டோல், நாட் அபவுட் த நெகட்டிவிட்டி அரவுண்ட் அஸ். பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கதை பார்க்குறோம். ஹோம் கேர் வரைக்கும் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ குட் சைன். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஓன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் அஃபெக்டட் ஆல்ரெடி வித் கோவிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ குட் பி இன் ஹோம் கேர், யூ குட் பி இன் ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா வந்து தைரியமாக வீட்டில் இருந்துட்டு பார்த்துக்கிற ஆளாக கூட இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் கோவிட் வந்துடுச்சு, ஓகே, இதுலேருந்து ஒரு பேனிக் ஆகிடாமல் அதுலேருந்து ஹவு டு கெட் கியூர்ட் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். See, I would tell you, you guys are heroes. You guys are lucky. ஓகேங்களா? பிகாஸ் ஆல்ரெடி யுவர் ஆன்டிபாடிஸ் ஹவ் ஸ்டார்டட் ஆக்டிங் அகேன்ஸ்ட் திஸ் வைரஸ். அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் பாடி இஸ் ஃபிட் அண்ட் ஃபைன். இஃப் யூ ஹவ் கிராஸ் 7 days அண்ட் ஓவர் தட், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஓரளவு நீங்கள் 7 days சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் ரியலி ஹேல் அண்ட் ஹெல்த்தி. உங்களோட இம்யூனிட்டி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நாட் அன் இஷ்யூ அட் ஆல். இது நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நிறைய ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் வி ஆர் யூனோ மேக்கிங் திஸ். இப்போ இது பேசிக்காக என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குற கால்ஸில் வந்து நிறைய கோவிட் பேஷண்ட்ஸும் கால் பண்ணுறாங்க. பிகாஸ் தே ஆர் கைண்ட் ஆஃப் மோர் ஒரு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கிறத பார்க்குறோம். அதாவது அவங்க கொடுக்குற டேப்லெட் ஒர்க் ஆகுமா, வாட் இஃப் ஐ கெட் அ ப்ரீதிங் ட்ரபிள், வாட் இஃப் இட் இஸ் நாட் கியூர்ட், அந்த மாதிரி பயங்கரமாக கொஷின்ஸோடு கால் பண்ணுறாங்க. இதில் பேசிக்காக பார்க்குற விஷயம், ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்கள் ஒரு மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, அது வேலை செய்துன்றதை நம்புங்க. ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் கரெக்டு தான் அப்படின்றத நம்புங்க. வித்தின் 7 to 14 days வந்து யூ கேன் கம்ப்ளீட்லி கெட் கியூர்ட். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து 7 days டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் இஸ் லெஃப்ட் யூ. ஸோ உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த டேஸை தாண்டிட்டீங்க அப்படின்னா யூஆர் அப்சல்யூட்லி ஆல் ரைட். அண்ட் திருப்பி எல்லாரும் சொல்கிறது வந்து யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் எயில்மெண்ட்ஸ். ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ஒரு டயபெட்டிஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லைன்னா யூ நீட் நாட் worry at all. You guys are hale and healthy. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ இப்போ வந்து we have gone to the next level. நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ரைவேட் லேப்ஸில் செக் பண்ணிட்டோம், லைக் பாசிட்டிவ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போனோம், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சிலர் வந்து ஹோம் கேரில் இருக்கோம், டாக்டர்ஸ் அட்வைஸோடு இருக்கும். அண்ட் வந்து ஜிஹெச்லேயே வந்து சில செட் ஆஃப் பீப்புள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் இருக்காங்க. they are taking care of themselves. ஸோ அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இட்ஸ் a good sign. Okay, you guys are doing absolutely good. ஓகேங்களா? அண்ட் there are 2 categories. ஒன்று வந்தாச்சுன்னா don't worry about it. ஓகேங்களா? don't panic about it. there's nothing at all. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்தால் என்ன மாதிரி பண்ணுறாங்க, அந்த வீட்டில் வந்து எந்த அளவுக்கு ஹைஜீனாக இருக்காங்கன்றது நம்ம எல்லாருமே பார்த்த விஷயம் தான், நத்திங் நியூ டு us. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராசஸில் யூ ஆர் ட்ரைங் டு டேக் அ லிட்டில் மோர் எக்ஸ்ட்ரா கேர். ஒரு ஃபீவர் வந்திருக்கு, 7 days சரியாயிடும். பூஸ்ட் அப் யுவர் கான்ஃபிடென்ட். ப்ளீஸ் பி அ லிட்டில் மோர் கான்ஃபிடென்ட். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எடுத்துக்க டேப்லெட் டெஃபினட்டாக வேலை செய்யுது. யூ ஆர் ஷோயிங் பாசிட்டிவ் சைன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் ஈவன் ஜிஹெச்லேயுமே 7 days ஐ திங்க் ஆஃப்டர் தட் தே ஆர் டேக்கிங் 2 tests. உங்களோட 14 daysக்குள்ளே வந்து 2 வாட்டி நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா பீப்புள் ஆர் கெட்டிங் டிஸ்சார்ஜ். ஸோ தட் இஸ் ஆஃப் த ப்ராசஸ். அதனால் டெஃபினட்டாக யூ டோன்ட் ஹாவ் டு வரி அட் ஆல். ஓகேங்களா? அண்ட் வந்து ஒரு சில தப்பு நான் கால்ஸ் பேசுகிறத வச்சு சொல்கிறேன். நிறைய பண்ணுற தப்பு வந்து இப்போது இங்கே டெஃபினட்டாக நம்ம சொல்லி ஆகணும். ஒன்று வந்து நிறைய வாட்டி ஆவி பிடிக்கிறது. This is not only for the COVID patients, for the others also. வந்துருமோன்ற பயத்தில், சரிங்களா? ஒருத்தரெல்லாம் சொல்லிவிட்டு 5 வாட்டி ஒரு நாளைக்கு ஆவி பிடிச்சேன். சாரி, தட்ஸ் கம்ப்ளீட்லி அ ராங் ஹேபிட். ஏன்னா வந்து ஆஸ் சச் வந்து ஆவி பிடிக்கிறதே ஒரு 10 days 15 daysக்கு ஒன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இஃப் யூ செக் த ரைட் ப்ராசஸ் இஸ் ஒன்லி ஹார்ட்லி அ வீக், ஒன்ஸ் அ வீக். அது போயிட்டு நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு 5 times அண்ட் தென் த்ரோட்டெல்லாம் ட்ரை ஆயிடுச்சுன்னா ஆகுதானே செய்யும். யூ டோன்ட் ஹாவ் டு. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பிடிக்கிறதே வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் அட்வைசபிள், பட் ஃபைன். ரொம்ப ஸ்டீம் இன்ஹேல் பண்ணிவிட்டு பயங்கரமாக அப்படியே போட்டுட்டு யூ நாட் குக்கிங் யுவர் செல்ஃப், யூ நாட் பாயிலிங் யுவர் செல்ஃப், நோ. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் ஆல் திஸ். ரொம்ப ஓவர் எந்தூவில் வந்து நிறைய ஆவி பிடிக்கிறது ஒரு 5 times a day. ப்ளீஸ் ஸ்டாப் தட்.
ஓகேங்களா. அன்லெஸ் இட்ஸ் ரெக்வயர்ட் டெய்லி ஆவி பிடிக்கணுன்றது இல்லை, பட் டெஃபினெட்லி யூ ஜஸ்ட் இன்ஹேல் ஸ்டீம். ரொம்ப இது பண்ணிடாமல் இன்ஹேல் ஸ்டீம் ஒன்ஸ் அ டே. Once a day is also too much, but if in case you are a little panicking அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ as we all know that throat and இதில் வந்து நோஸில் இருக்கிற germs வந்து within seconds அந்த ஆவியில் வந்து செத்துரும். ஓகேங்களா. this is a germ that dies in hardly less than 10 seconds in things like Lysol and Dettol when you wipe. ஸோ அது சோப் எல்லாமே, அதனால தான் இது ஆர் ஆஸ்கிங் யூ டு கோ ஃபார் ஹேண்ட் வாஷ். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இன்னொரு மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறது வந்து சைக்கிளிங் ஆர் ஜாகிங் ஆர் வாக்கிங் வித் மாஸ்க். அதுலேயும் பார்க்குறோம் நம்ம வந்து அந்த அவங்க எக்ஸேல் பண்ண வேண்டிய ஏர் வந்து தேர் கைண்ட் ஆஃப் இன்ஹேலிங். அதில் வந்து வி சி டாக்டர் ரீசன்ட்லி டோல்ட் மீ தே கேன் ஈவன் கோ பிளாக் அவுட் ஆயிடலாம். ஸோ அந்தளவுக்கு டோன்ட் டூ தட் ப்ளீஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாக்கிங் சைக்கிளிங் போகிறது வந்து வி ஆர் நாட் இன் அ ஹாலிடே மூட் ஆர் சம்திங். ப்ளீஸ் அவாய்ட் தட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் அண்ட் ஜாகிங் மாடியில் எட்டு போடுறது இட் இஸ் ஃபைன், பட் கோயிங் ஆன் த ரோடு we are still not in a safe condition to do that wherever you are in India for that matter. So please don't do that. Walking and jogging and cycling with mask, it's highly dangerous, life threatening also sometimes. ஸோ அது பண்ணாதீங்க. என்ன சொன்ன மாதிரி ஆவி பிடிக்கிறது எக்ஸ்ட்ரீமாக பயங்கர ஹைப்பராக போயிட்டு எதையும் பண்ணாதீங்க. அண்ட் டெஃபினெட்லி தீஸ் ஆர் சில்லி மிஸ்டேக் தட் ஐ ஹர்ட் ஓவர் லைக் இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நிறைய பேர் பண்ணுற விஷயம். அண்ட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் டேக் டூ மச். அதாவது எந்த விஷயத்துமே, அதாவது ஈவன் சால்ட் வாட்டர் காகிள் பண்ணுறது கூட அளவுக்கு அதிகமாக. Do it once when you return home. Once you return home, see that you are clean. See that உங்களுக்கு ஒரு ரொம்ப அப்நார்மலாக ஒரு கூட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா inhaling steam is fine, gargling is fine. ஸோ அதெல்லாம் பண்ணலாம், பட் டேக் இட் இன் அ பீரியட். ரொம்ப எல்லாத்தையும் எக்ஸாக்ரேட் பண்ணிவிட்டு, பிகாஸ் இதெல்லாம் வந்து ஓவர் டோஸாக பண்ணிங்கன்னா அதனால வேறு எஃபெக்ட் வருது, வேறு ப்ராப்ளம்ஸ் வருது. யுவர் த்ரோட் கெட் ட்ரைட் அண்ட் ஆல் தட். ஸோ அது வந்து இட் லீட் டு பேனிக். அதே மாதிரி மாஸ்க்கை வந்து கண்டினியூஸாக போடும்போது see that you're not like அந்த when you inhale, ஓகேங்களா, அதுவுமே வந்து ஒரு கன்ஜெஷன் இருக்குது. as I told you earlier, lime juice is actually bringing that down. அந்த மாஸ்க்னால வர கன்ஜெஷன் அதுவும் வந்து ஹெல்ப் ஆகுது. அண்ட் வந்து ப்ளீஸ் see that you wear your mask properly. எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி நோஸ் அண்ட் மவுத் வழியாக தான் வந்து மேக்ஸிமம் ஜெர்ம்ஸ் உள்ளே போகுது. ஸோ வந்து எல்லோரும் ஸ்டைலாக வந்து தலையில் போடுறது, கழுத்தில் போடுறது, இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அது போடாமல் இருந்துடலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்த வரைக்கும் 1 year வரைக்கும் we are supposed to use mask and sanitizer. Yes, we are supposed to be a little more preventive இல்லைங்களா. வரதை விட வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். ஸோ ப்ளீஸ் abide by rules and take care of yourself unless it is required. ரொம்ப அவசியம்னா மட்டும் வீட்டை விட்டு வெளியில் வாங்க. இல்லைனா வந்ததுக்கப்புறம் வந்து காய்ச்சல் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, நோ, we don't have to panic. சரிங்களா. we are still not safe outside. அண்ட் தயவு செய்து ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், இந்த காலையில் வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, for heaven's sake please stop it. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு கேர்லெஸ்னஸ்னால மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் வேர்எவர் யூ ஆர். அண்ட் வந்து ரொம்ப கூட்டமாக, ரொம்ப கும்பலாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கலாம். ஸோ see that you are not affected, and in case those who are affected already under treatment, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. We can all stand tall as I told you and can deal with it. ஓகேங்களா. All the best and stay safe. Thank you.